நீங்க இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன், அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா? நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. நீங்க இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன், அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? நீங்களே அப்டேட் பண்றீங்களா அவர் பேசுறத? நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம் எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. அவங்க உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. அவர் பேசப்பட நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க, அதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க. எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே திருத்திக் கொண்டா அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சொல்லியாச்சுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களே. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றா சொல்றாருங்க. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. வாங்க அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன் உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன்.